31. Very good, super. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கை தட்டுங்க. சூப்பர். விசுவாசி அப்பொழுது உன் நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் 16:31. பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், நாலாவது கட்டவார்த்தை பேசக்கூடாது, அஞ்சாவது திருடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், நாலாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அஞ்சாவது பக்கத்துல இருக்கிறவங்க சண்டை மேயக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா பேச்சை கேட்கணும், நாலாவது சண்டை போடக்கூடாது, அஞ்சாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஒன்னாவது பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, நாலாவது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், அஞ்சாவது சண்டை போடக்கூடாது. சூப்பர். ஒன்னாவது பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா வச்சு கேட்கணும், நாலாவது சண்டை போடக்கூடாது, அஞ்சாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சூப்பரா. ஓகேப்பா. ஒன்னாவது பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது சண்டை போடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா வச்சு கேட்கணும், நாலாவது பசங்களை சண்டை போடக்கூடாது, அஞ்சாவது திருடக்கூடாது. சொல்லுங்க. ஒன்னாவது பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், நாலாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அஞ்சாவது சண்டை போடக்கூடாது. ஒன்னாவது பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, சொல்லு. கை தட்டணும். ரெண்டாவது அப்பா பேச்சு கேட்கணும், மூணாவது சண்டை போடக்கூடாது, நாலாவது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சூப்பர். அஞ்சாவது சண்டை போடக்கூடாது. ஒன்னாவது சண்டை செய்யக்கூடாது, ரெண்டாவது திருடக்கூடாது, மூணாவது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், நாலாவது சண்டை செய்யக்கூடாது, அஞ்சாவது பொய் சொல்லக்கூடாது. சூப்பர். கைதட்டு. டான்ஸ். பயணம் போறோம், சந்தோஷமா சிபிசிக்கு போக போறோம். பயணம் போறோம், சந்தோஷமா சிபிசிக்கு போக போறோம். ஊரெல்லாம் சுத்த மாட்டோம். டோரேமோனை பார்க்க போறோம், சந்தோஷமா வசனத்தை சொல்ல போறோம். டோரேமோனை பார்க்க போறோம், சந்தோஷமா வசனத்தை சொல்ல போறோம். சோம்பலாக இருக்க மாட்டோம். பொய்கள் சொல்ல மாட்டோம். ஷின்சானை பார்க்க போறோம், சந்தோஷமா கதை சொல்லி மகிழ போறோம். ஷின்சானை பார்க்க போறோம், சந்தோஷமா கதை சொல்லி மகிழ போறோம். சேட்டைகள் செய்ய மாட்டோம். கெட்ட வார்த்தை பேச மாட்டோம். அண்ணா சுத்துங்க. ரவுண்ட். Round
நாகம்மான் எந்த நதியில் மூழ்கினான்? இவன் தெரியாமே கை தூக்கிட்டியாடா. நீமா ஏந்துக்குமா, மைக் கொடுங்க. சுஷ்மா, யோர்தான் நதி. சூப்பர், கரங்களை தட்டுங்க. அவன் நாகமான் போய் யோர்தான் நதியில முங்கினான். அடுத்த கேள்வி, கையை மட்டும் தூக்குங்க. யோர்தான் நதியில எத்தனை முறை முழுகினான் அந்த பாப்பா? ப்ளூ கலர் பாப்பாடா. ஃபர்ஸ்ட் கை தூக்குங்க. நீங்க தூங்குனாங்க, பொறுமையா தூக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாப்பா சொல்லுமா. 7 முறை நதியில முங்கினா. கரங்களை தட்டுங்க. 7 முறை. நீங்க கை தூக்க சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா தூக்க சொல்லி தரல போல. தருக்குன்னு வருத்தம் இல்லையா கை? ஓகே, அடுத்து கையை தூக்கிடுங்க. சரியா? எப்படி தூக்கணும்? இங்கெல்லாம் பாம்பு எல்லாம் நெஞ்செல்லாம் வச்சனா தூக்கிடுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. கொள்ளுங்கள். 5:16. சூப்பர். ஓகே, கரங்களை தட்டுங்க. சூப்பரா சொல்லிட்டேன். ரெண்டாவது பண்ண சொல்றியா? ஓகே, அடுத்த கேள்வி கொடுத்துட்டியாமா அவனுக்கு? அவன் வச்சு சாப்பிடுறான் பொழுது ஒட்டிய. ஓகே, அடுத்த ரெண்டாவது கேள்வி. தயவு செஞ்சு கையை போடுறாடி, எனக்கு கையை தூக்கினேங்கிற. தெரிஞ்சவங்க மட்டும் கையை தூக்குங்க. நேற்றை எடுத்த பாடத்துல இருந்து கேட்க போறேன். சரியா? தெரிஞ்ச கை மட்டும் தூக்குங்க. தெரிஞ்சவங்க மட்டும். சரியா? நாகமானுக்கு இருந்த நோயின் பெயர் என்ன? சேர்ந்துக்குமா. அண்ணி மைக் கொடுங்களா? சொல்லுமா. சூப்பர், கையை தட்டுங்க. குஷ்ணி யாருமா? சொல்லுமா. எங்க அம்மா எங்க அப்பான்ற போற. சரி சொல்லுமா. நேரம் இல்ல, சொல்லுமா. அப்புறம் குட்டி பசங்க 2, அப்புறம் நோவா கூட ஓகே, கீழே உட்காருங்க. யாரு நீ? செகண்ட் லைன் யாருக்கு தெரியும்? சொல்லுமா. எதுக்குமா? 8 பேர். யாருமா சொன்னாங்களா? டீச்சர் சொன்னாங்களா? நீ சொல்லனா சொல்லு, டீச்சரை பாத்துக்கலாம். யார் சொல்லியா? சரி, ஓகே. அடுத்தது 3வது லைன். ரோஸ் கலர். ரோஸ் கலர் நீ சொல்ற. இந்த ரோஸ் கலருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீ ஏந்துக்குமா? சொல்லுமா. 5 பேர். அப்படியே உட்காந்து. தப்புமா. பின்னாடி லைன். ரெட்டு. நோவோட வைஃப் 3 பசங்க, 3 பசங்களுடைய வைஃப். அடி தூள். கையை தட்டுங்க. ஆக மொத்தம் எத்தனை பேருமா? 8 பேர். சூப்பரா சொல்லிட்டாங்க. 8 பேர். அடுத்த கேள்வி. 3 பசங்க வருது. சரியா? இப்ப அடுத்த கேள்வி கேக்குறேன். செகண்ட் லைன் கேட்கணும்ல? ஓகே, செகண்ட் லைன். ஏமா பாருங்கம்மா. எத்தனை நாள் மழை பெஞ்சிச்சு? மிட்டாய் கொடுத்தா மட்டும் உட்காரு. நான் கையை தூக்க சொல்லல. ஞாபகம் எவன் மிட்டாய் தரும்? மிட்டாய் எல்லாம் கேட்டு அப்படியே உட்காருங்க. நான் முடிஞ்சிச்சு. ஆச்சரியாது. மிட்டாய் இல்ல அதுக்கு உருகுடா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னா இல்லையா? கைய தூக்குன்னு சொன்னேன். 40 மூஞ்சி போச்சு. சோழி. மிட்டாய் கிடையாது. 40 நாள் தான், ஆனா மிட்டாய் கிடையாது. ஓகே, அடுத்த கேள்வி. நான் காலையில இங்க ஒரு கதை எடுத்தல. அதான் போடா, இவனையும் ஆசிரியா சொல்லிப்பேன். ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கடா. ஓகே, எடுத்தல. இப்ப அதுல இருந்து கேள்வி கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் லைனுக்கு திரும்ப உட்காருமா. தேர்ட் லைன் சொல்லல. சரி, தேர்ட் லைன் காலையில எடுத்த கதையில இருந்து கேக்குறேன். தவளையின் குணம் என்ன? எலியின் குணம் என்ன? சொல்றேன். எலி நம்மள மாதிரி நல்ல பசங்க, தவளை கெட்ட மாதிரி. இந்த மாதிரி சிகரெட் பீடி பிடிக்கிறோம் அந்த மாதிரி அவ்வளவுதான் தவளை.
திருடுறவங்க, பொய் சொல்றவங்க. போய் சொல்றவங்க, மத்தவங்களை அடிக்கிறவங்க, அந்த மாதிரி. ஓகே சூப்பர், நல்ல கையை தட்டுங்க. நம்மளுக்கு தவளையின் குணம் இருக்க கூடாது. கடைசியா 4வது லைன். யாரா வந்தீங்களா நான் கதை சொல்லும் போது? அதோ அவன் தம்பி வந்திருக்கான். ஓகே சூப்பர், இருந்துக்கோ. என்ன கேட்கணும்னு எடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு. கேளுங்க, அந்த கதையை சொல்லுவியா? சொல்ல சொல்லு, கேள்விட்டேன், அந்த கதையை சொல்லு. அதான கேள்வி. சரி ஓகே, நான் உனக்கு சின்னதாவே கேக்குறேன். நான் ஒரு காலையில ஒரு 5 காரியம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இருமா பா, அவன் ஏத்திருக்கேன், இருமா கொண்டாரா. 5 காரியம் சொன்னல, 5 காரியம் நம்ம செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கேட்கணும், மத்தவங்க சண்டை போடக்கூடாது, திருடக்கூடாது. சூப்பர், கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அவன் கொடுங்க, மிட்டாயை கொடுங்க, அவனுக்கு கொடுங்க. ஓகே, நல்லா கை தட்டுங்க. என்ன மட்டும் சொல்றீங்களா? சரி ஓகே, மைக் எடுத்துட்டு எல்லாரும் தெரியும். அப்ப ஆன்சர் இல்ல, அப்படியே உட்காந்துங்க. இன்னைக்கு எடுத்த பாடத்துல இருந்து பாடம், இன்னைய பாடத்தினுடைய 4 லைன் கேட்டேன், நீ கேன்சல். ஃபர்ஸ்ட் லைன், இன்றைய பாடத்தினுடைய ஃபர்ஸ்ட் லைன், இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்ன? ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் 1, 5 இடத்துல சொல்லணும். 1, 2, 3, 4, 5 காலி. 2வது லைன் 1, 2, 3, 4, 5. ஓகே, 2ஆம் பாடத்தினுடைய தலைப்பு 3வது லைன் ரோஸ் கலர். இவன் மிட்டாய் நம்ம கடையை வச்சிருவோம் போலுதா. ஆதிகாரமம். ஆதிகாரமா? தலைப்பு, தலைப்பு 2ஆம் பாடத்தின் தலைப்பு கேட்டேன். சொல்லியா டீச்சரா? சொல்லல, டீச்சர் மேலே கம்ப்ளைண்ட் போடுறானுங்க. ஓகே, 4வது இவங்க ஒரு சான்ஸ் கொடுத்துலாமா? நீ சொல்லுவோம். இயேசுவுக்காய் வாழ்ந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். டீச்சர் கரெக்டா? ஓகே. முதல் பாடத்தின் ஃபர்ஸ்ட் லைன், முதல் பாட ஃபர்ஸ்ட் லைன் ஏமா மிட்டாய் கடைக்காரமா, முதல் பாடத்தின் தலைப்பு என்ன? 1, 2, 3, 4, 5. 2வது லைன் முதல் பாடத்தின் தலைப்பு என்ன சொல்றியா? எழுதுகோ. முதல் பாடத்தின் தலைப்பு சொல்லுங்கம்மா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கம் பண்ணுகிறா, ஆஃப் பண்ணுகிறீங்க. முதல் பாடத்தின் தலைப்பு. மைக்கில் சவுண்ட் வைக்கல உனக்கு? சொல்லுமா. உஷா சொல்லு. வாயதான் எத்தனை சொல்றதுக்கு எத்தனை இருப்பாரு? மிட்டாயே கிடையாது உனக்கு, மிட்டாயே இல்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு கேன்சல். நீ தானே 2வது லைனு, உங்களுக்கு கேன்சல். 3வது லைன் இல்ல, அவங்க செகண்ட் லைன் இடம் பின்னாடி போட்டுக்கிறாங்க தூக்கி. ஓகே, 3வது லைனுக்கு ஒரு கேள்வி. இன்றைய பாடத்துடைய மனப்பாட வசனம், இன்னைக்கு சொல்லி கொடுத்த மனப்பாட வசனம் யார் சொல்றீங்க? மனப்பாட வசனம் சொன்னீங்களா? சொல்லுங்க. இல்ல, அது முன்னாடி நீங்க சொன்னது. இன்னைக்கு இங்க உட்காந்து ரவுண்டா போட சொல்ல ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? மறுபடியும் சொல்லட்டுமா? புறம்பு இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை எந்த நன்மாலை இல்லைங்களா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொல்லு 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 எல்லாத்தையும் கொல்லு. கொல்லாம கொலை செய்யார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இன்னொரு கேள்வி மட்டும் லாஸ்ட் ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு அலோன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். சரியா? லாஸ்ட் கேள்வி. யாருக்கு தெரியுது டக்குன்னு கை தூக்கிடு. யாருக்கு தெரியுது டக்குன்னு கை தூக்குறீங்க. இன்னைக்கு நடத்தின பாடத்துல இருந்து கேட்க போறேன். நோவா தாத்தா ஒரு கப்பல் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரா? அந்த கப்பல் தண்ணியில மிதந்துச்சா மூங்கி போச்சா? மிதந்துச்சு. மிட்டாய் தரமாட்டா அதுக்கெல்லாம். சரி, அது கேள்வி கிடையாது. அது மிதந்துட்டே போய் எந்த மலையில நின்னுச்சு? தெரிஞ்சவங்க சொல்லலாம். யாரோ சொன்னாங்க. ஏந்துக்குமா என்ன மலை சொன்னாங்க? சூப்பர். அரராத் மலை. கையை தட்டுங்க, நல்லா சத்தமா தட்டுங்க. அரராத் மலையில தங்கிச்சு. உங்களுக்கு ஆசை தெரியுமா? நீ கைய தூக்கல, கை தூக்கி தானே சொல்லணும். நீ கைய தூக்கல. சரி, பாப்பாக்கு ஒரு முட்டாய் கொடுங்க. கையை நித்திருமா போதும். தட்டுந்து கோவத்துல கை தட்டுது போலியே. ஓகே, அது என்ன மரத்துல செஞ்சாங்க? அந்த நான் கை தூக்கி சொல்றேன். கேன்சல். சாக்லேட் இல்லை. அவ்வளவு முடிச்சு. நான் சொல்ல கொப்புன்ற கை தூக்கி சொன்னா சரியா போகுது. கை தூக்கல முடிச்சு. சரி, அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். அண்ணன் ஒரு கதை சொன்னாரா? ஐயா பாஸ்டர் ஐயா கதை சொன்னாரா? ஓகே, இப்ப அந்த கதையில இருந்து கேள்வி கேட்க போறேன். அல்லேலூயா. பேசக்கூடாது, சரியா? தெரிஞ்சுக்கோ. மிரியாமோட தம்பி பெயர் என்ன? ஆன்சர் சொல்லுங்கம்மா. கை தூக்கணுமா? கூடாதுமா. ஐயோ போட்டு. உனக்கு கொஞ்சம் வேற என்ன சொல்றீங்களா? சூப்பர். இந்த பாப்பா கரெக்டா சொல்லிட்டாங்க. போஸ் இல்ல. ஓகே, சூப்பர். மோசே சொல்லுங்க சத்தமா. மிரியாமோட தம்பி பெயர் மோசே. ஓகேவா? அடுத்த கேள்வி. ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று எந்த நாட்டில் சட்டம் போட்டார்கள்? காலையில சொன்னாங்க தம்பி. சூப்பர். மைக்ல சொல்லு தம்பி. எகிப்து நாட்டுல சட்டம் போட்டாங்க. என்னன்னா, சின்ன பசங்களை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து நாட்டுல தான் சட்டம் போட்டாங்க. சூப்பரா. அடுத்த கேள்வி. மோசேயை வளர்த்தது யார்? அறிவு. இந்த விளையாட்டு எல்லாம் விளையாட கூடாதுடா. தெரியல, வேற யாரு தெரியுமா? மைக் அதுடா. ஏன்னா என் மைக்க போட்டு வராங்க. அவங்க வீட்டுல அப்பா அம்மா தங்கச்சிலாம் அக்கா இல்ல. தம்பிலாம் தம்பிதான் பாத்துக்கலாம். வேற ஆன்சர் தப்பு. வேற அது அவன் அந்த தம்பியோட மைக் கொடுங்க. ஆன்சர் தப்பு. மோசேயை வளர்த்தது யார்? சூப்பர். இளவரசி வளர்த்தாங்க. கை தட்டுங்க. இளவரசி வளர்த்தாங்க. 2 சேர்த்துட்டான். வரட்டும். மோசே பத்தி கேக்குறேன். ஏமா அப்படி மனசுல வச்சுக்கலாம். வெளியில சொல்றாத. என்ன எப்பவும் போயிடுவாங்க. ஆன்சர் மனசுல வச்சுக்கோ. கவனி. கை தூக்கணும், சரியா? சரியா? சரி, ஓகே. இந்த கேள்வி இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மட்டும். நீ யாரும் கை தூக்க கூடாது. பேரல போவாரா? முன்னாடி உடனே பேரல நோண்டு போவாரா? ஓகே, அது பாரு. உங்களுக்கு தான் கேள்வி. இந்த கேள்வி சரியா? தெரிஞ்சா கை தூக்கிடணும். ஈஸியான கேள்வி கேக்குறேன். ஆனா தெரியல உங்களுக்கு அதெல்லாம். மோசேயை எதில் வைத்து நதியில் அனுப்பினார்கள்? நீங்க யாரும் சொல்லக்கூடாது. மோசேவை எதில வச்சு தண்ணியில தள்ளி விட்டாங்க? என்னப்பா? கல். கல்லு. அடுத்த இந்த லைன் சொல்லுங்க. இந்த லைன்ல செகண்ட் லைன். போட் எக்ஸாம்பிள் சொன்னது. மூணாவது லைன்ல பொட்டி. எத்த வந்துட்டாங்களே. இன்னும் அந்த அதுல எதாவது செஞ்சாங்க. அந்த பெட்டி எதால செஞ்சாங்க? அவங்க கிட்ட கொடுங்க.
கப்பல். அது சொல்றீங்க. நேவல் பெட்டி. நேவல் பெட்டி பின்னாடி கொடுங்க. யார் சொல்றீங்க? அது அந்த பாப்பாட்ட கொடுங்க. மோசே எந்த எதில் நதியில் அனுப்பினார்கள்? இல்ல அது இன்னைக்கு கதை. அங்க கொடுங்க. லாஸ்ட் தம்பி சூப்பர். நாணர் பெட்டியில வைத்து அனுப்பினார்கள். அந்த பொட்டி வந்து நாணர் ஒரு இதுல செஞ்சு அனுப்புனாங்க. நாணர் பெட்டி சொல்லுங்க. நாணர் அந்த பெட்டியை செஞ்சு ஒரு மாதிரி கப்பல் இல்ல சின்னதா செஞ்சு குழந்தை படிக்க வச்சு பண்ணாங்க, அமுச்சு விட்டாங்க. ஓகே, அடுத்த கேள்வி. நாணர் பெட்டியை சுற்றி என்ன பூசினார்கள்? கீழ். சொல்லிட்டாங்க. கீழ் பூசினாங்க. ஓகே, அடுத்து இது ஈஸியான கேள்வி. ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டு போகலாமா? நீங்களே சொல்லிட்டாங்க, சான்ஸ் கிடைக்காதுண்ணே. இல்லையா, அடுத்த செகண்ட் லைன் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் கேளு, அடுத்த கொஸ்டின் செகண்ட் லைன் அப்படி இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் லைன் கேள்வி. செகண்ட் லைன் மட்டும்தான். கவனிச்சுக்கோ, சரி, வேற யாரும் சொல்லக்கூடாது. செகண்ட் லைன் மட்டும். நேற்று என்னென்ன விளையாட்டு விளையாடினார்கள்? சாயங்காலம் விளையாடினாங்கல்ல, ரோட்ல நீங்க ஓடாதீங்களா? ஏந்துக்கோ, கையை தூக்கணும். என்னென்ன எல்லா விளையாட்டு சொல்லு. நான் தான் ஏச மட்டுமா? கை மைக்கு பிடி. ஓகே, பால் விளையாட்டு. குளம் கரை. ஓகே, அடுத்து தண்ணீர் விளையாட்டு. சரி, ரன்னிங் ரேஸ். சூப்பர், கை தட்டுங்க. என்னதுமா ஸ்பூன்ல இது வைக்கலாம் பாருங்க. என்னென்ன போட்டு அது இன்னைக்கு நேத்து அது தக்காளி இல்லன்னு கேன்சல் பண்ணிட்டாங்கம்மா. இன்னைக்கு வச்சிருவாங்க. சரியா? ஓகே, பாப்பா சூப்பரா சொல்லிச்சு. 4 விளையாட்டு நேத்து விளையாடுனாங்க. சத்தம் பத்துல கை தட்டுங்கப்பா. ஓகே, சரியா? ரெடியா இருங்க. வேற யாரும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா மிட்டாய் கொடுத்து புடிங்கிருப்பேன். சரியா? 3வது லைன். இன்னைக்கு எடுத்த மனப்பாட வசனம் யார் சொல்றீங்க? நீ எந்த லைன்? நடுவுல 2 லைனுக்கா? 3வது லைன் தானே நீ? ஓகே, இன்னைக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அது சொல்லுப்பா. குழம்பு இருப்பதற்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, சூப்பர் சூப்பர், கரெக்டா தட்டுங்க. அடுத்து வேற யாரும் வசனம் சொல்றீங்களா? இந்த வசனத்தை வேற யார் சொல்றா? அத தம்பி கிட்ட. புறம் இருக்கிறார்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பே ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். குலசைய 4:5. கைத்தட்டு, கையை தட்டு போடு. ஏமா நகம், ஏமா கை தட்டுமா. ஓகே, வேற யாரும் சொல்றீங்களா? அது அவங்க 2 பேரு. இருப்பவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 4:5. சூப்பர் சூப்பர், கையை தட்டுங்க தம்பி. போங்க தம்பி, கொடுங்க. இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 4:5. கையை தட்டு. வேற இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். சூப்பர் சூப்பரா. வேற என்ன சொல்றீங்களா? நீங்களா? மஞ்சா கலர் வாங்க. மதுமிதா வாங்க. சொல்லுமா அங்க. ஒன்று சொல்லுமா? 1 2 3 சொல்லு. இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கவுரு குலசைய 4:5. கையை தட்டுங்க. சூப்பர். வேற யாரு சொல்றீங்க இன்னைக்கு எடுத்த வசனத்தை?
நீ உங்க கிளாஸ் நான் ஒருத்தரே இருந்துக்கல அம்மா புறம்பே இருப்பவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. என்ன 4 கை தான் தட்டுது, மத்த கை எல்லாம் சாப்பிடுதா? ஓகே சரி, வேற என்ன சொல்றீங்களா? ஓகே சொல்லுங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு சொல்றியா? கையை தூக்கி ஏன் கை தம்பி கை ஃபுல்லா தோணதான் தரும். கை தூக்கி ஓகே அது அங்க கையை தட்டுங்க. பாப்பா சூப்பரா சொல்லிச்சு. இதோ கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நெத்திக்கு போயிடுச்சு கை. கண்ணுக்கு வந்துக்கிறாங்க அம்மா. காலத்தையே சொல்ல அம்மா சொல்லிட்டாங்களா காலத்தையே? ஆனா அடுத்த லைன் போயிட்டீங்களோ? சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க கை தட்டுங்க. கொடுங்க கொடுங்க. அடுத்த கேள்வி நீ சொல்றீங்களா? அடுத்து அங்க அங்க பாப்பா சொல்றாங்க, தம்பியும் சொல்றாராம். கேமரா கையில பிடிக்க முடியலையா? ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. சூப்பர் சூப்பர். அடுத்து 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 அடி மைக் கொடுங்க, அங்க சாக்லேட் கொடுங்க. புறமையாளருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொலோசியர் 4:5. சூப்பர் சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க கையை தட்டுங்க. கையை தட்டுறா கையை தட்டுறா தட்டுறா கைய. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். கொலோசியர் 4:5. வேற யாருன்னா அனி உங்க கிளாஸ் என்ன பூச்சி போடுங்க. தக்ஷன்யா வாங்க, அப்படி வச்சுனா மிட்டா ஏத்துருவாங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. சூப்பர் 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 சூப்பர். இப்போ முடிச்சுக்கீங்க. இப்ப கிட்ட இருப்போம் நேரா மூஞ்சி நேரா வச்சு எழுதுங்க எழுதுங்க. மைக் மைக் போல பாருங்க, அதான் சொல்ல கோயில மைக் கொடுங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4:5. சூப்பர் சூப்பர். கை தட்டுங்க. மிட்டாய் இருந்தா வாயில போட்டு கை தட்டுங்க. சரியா? ஓகே சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்க போறேன். அடுத்த கேள்வி பாப்பாக்கு சேனல் கொடுத்தீங்களா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வி கேட்க போறேன். ரெடியா இருங்க. கேள்வி கேள்வி கை தூக்கணும்னா இன்னைக்கு காலையில ஐயா ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. யாருக்கு தெரியும்? முன்னாடி நின்று எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு. யாருக்கு தெரியும்? பாப்பா பேருமா? சிபிதா. ஓகே, பாத்து விட்டா மீடு போறேன். பரவாயில்ல, பொறுமையா சொல்லுமா, சாப்பிட்டே சொல்லுமா. துப்பிடாத, ஐயோ வேஸ்டா போயிடுவோம் மிடாய். நீ சாப்பிட்டே சொல்லுமா. நீ ஐயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சூப்பர் சூப்பர். என்ன கை வராதா? அடுத்து வேற என்ன சொல்றீங்களா?
அத பாப்பா எல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள் போல இது ஸ்டார்டிங்க தூத்தல இன்னும் வந்ததுக்கு அப்புறம் விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் புரியுது பேனல் போறான் 31. சூப்பர் கையை தட்டுங்க அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16. வேற அது தம்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நல்லா கைய தட்டணும் தம்பி முழுக்கல சட்டை ஐயா கொஞ்சம் பாரு ஐயா ஐயா அடுத்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர் வேற யாருன்னா அந்த தம்பி வந்து நான் பக்கத்துல மைக்க பூச்சி பிச்சிடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்போது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பம் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர் ஐயா கையை தட்டு ஹரிணி யாரு வசனம் சொல்றியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர் தங்கச்சி இங்க வாங்க என்ன பேருமா? மதுமிதா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கேட்காது வசனிக்க நான் ஒரு பேசினே இல்லை கேட்கும் பேசுறது நீ பேசுறது கேட்கும் அவங்க பேசுறது சூப்பர் கையை தட்டுங்க புழு கை தட்டு புழு ஓகே வேற யாருன்னா சொல்றீங்களா? ஓட்டு விடுங்க அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர்மா கையை தட்டுமா சவுண்ட் மட்டும் கேட்க மாட்டேன்மா. ஓகே அடுத்து வேற யாரா சொல்றீங்களா? அவங்க 2 பேரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. சூப்பர் கை தட்டுங்க. அடுத்த கேள்வி ஓகேவா? இப்ப அடுத்த கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு எடுத்த பாடத்துல இருந்து கேட்க போறேன் சரியா? இன்னைக்கு எல்லாருமே வந்தீங்க தானே பாடம் எடுக்கும் பொழுது. சோ இன்னைக்கு அந்த கேள்வி கேட்க போறேன். எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை தரக்கூடாது. நான் குச்சி எடுத்துக்கிறேன் கண்ணில் குத்திருவேன். இப்ப வந்தோன்னீங்கன்னா கண்ணம் சுபாய் குட்டி ஏசுபாய் தான் குத்த போற பார்த்துட்டே இருக்கும். கண்ணை மூடு எல்லாம் கண்ணை மூடு. நான் கிட்ட வந்துட்டேன். நான் உண்மையில குச்சி எடுத்துக்க போறேன். இப்போ கண்ணை மூடு. எல்லாரும் கண்ண மூடணும். பாதி கண்ணு மூடக்கூடாது. வேணா இப்போ ஒரு கேம் வச்சுக்கலாம். யார் ஸ்டூடெண்ட் கண்ணு திறக்கிறான் டீச்சருக்கு ஒரு அடி போட்டுக்கலாம். நல்லா மூச்சை ஒரு முறை இழுங்க, விடுங்க. இன்னொரு முறை இழுங்க, விடுங்க.
இன்னொரு முறை இல்லைங்க, வாயில உசு உசுன்னு கூடாது. விடுங்க. ஊடகங்களை வந்துப்பா, தட்டி தட்டி விட சொல்ல, விலைகள் விட்டுரு பாருங்க, துவச்சு விடு. இன்னொரு முறை இல்லைங்க, கண்ணை மூடிக்கும். பொறுமையா இழுக்கும் போது ஃபாஸ்டா இருக்கணும், விடும் போது ஸ்லோவா விடணும். ஓகேவா? இல்லைங்க, பொறுமையா விடுங்க, விட்டுருங்க, அடி வச்சு போறீங்க. இன்னொரு முறை இல்லைங்க, மூக்க மூடினே ஒரு அம்மா இழுத்துருக்கிறான் பாருங்க, பொறுமையா விடுங்க. இன்னொரு முறை இல்லைங்க, பொறுமையா விடுங்க. இன்னொரு முறை இல்லைங்க, பொறுமையா விடுங்க. கண்ணை தோறுங்க. இன்னைக்கு பாடம் ஞாபகம் தானே இருக்குதா? மூச்சுல மறந்து போச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு பாடத்தை பத்தி கேட்க போறேன். நோவா ஜனங்களையும் கை தூக்கணும், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் கேக்குறேன். இந்த கிளாஸுக்கு இங்க தெரியலன்னா அப்படியே அடுத்த கிளாஸ். உங்களுக்குமா மிட்டாய்மா பாருமா, சரியா? கவனிங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கறேன், நீ யாரும் சொல்லக்கூடாது. நோவா பத்தி சொன்னாங்களா? ஓகே, நல்லா தலாட்டுறான் தம்பி, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நோவா ஜனங்களையும் மிருகங்களையும் காப்பாற்ற என்ன செய்தார்? நீங்க மட்டும் சொல்லுங்க, என்ன செய்தார்? எழுதுமா, சூப்பரா, கையை தட்டுங்க. பேழை, எழுதுங்க, மைக்கில் ரொம்ப கொடுங்க. நீ சொல்லுமா. பேழை கட்டினாரு. பேயில் இருக்கும். சூப்பர், அருமை. அடுத்த கேள்வி, ரெண்டாவது லைனுக்கு, இந்த லைனுக்கு கை தக்கும் தூக்கணும், சரியா? நோவா பேழைக்குள் என்னவெல்லாம் ஏற்றினார்? இந்த லைன் மட்டும் சொல்லணும். நான் ஏத்தினாரு, உங்க வாய் வரதுல போட்டு விடு. கை தூக்குறியா? பல்லு வச்சுனியா? நல்ல வேலை, அப்படி தூக்கணும்னு சொல்ல போறேன். இவங்களுக்கு ரெண்டாவது லைன் மட்டும் சொல்லுங்க. நோவா பேழைக்குள் என்னவெல்லாம் ஏற்றினார்? கப்பலுக்குள்ள நான் ஏத்தினாரு நோவா. இப்ப சொல்லுங்க, தெரியலையா? ஓகே, விடுவா. மூணாவது லைன், தம்பி மஞ்சா கலரா, ஆரஞ்சு கலரா, ரோஸ் கலரா, வேணா நீ சொல்றா. காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு, அப்புறம் ஊர்வன, அதெல்லாம் ஏத்துட்டாரு. காட்டு விலங்கு, நாட்டு விலங்கு, வீட்டு விலங்கு, மொத்த விலங்கு ஏத்துட்டாரு. கையை தட்டுங்க. ஓகே, வேற யாரும் சொல்றீங்களா? மூணாவது லைன்ல சொல்லுப்பா, நீ சொல்லு. நீங்க அதான் சொல்றீங்களா? அவன் மொத்த வரும் சொல்லி முடிப்பா. சொல்லு பாரு. அனிப்பா, விலங்கு மனுஷன். சூப்பர். அடுத்து வேற யாரும் மூணாவது சொல்றீங்களா? ஓகே, சூப்பர். நீங்க எல்லாருமே நல்லா கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அடுத்த கேள்வி, ஏன்னா சரி கேக்குறது தெரிஞ்ச சொல்லுங்க. நோவா கட்டின பேழையின் அளவு, லாஸ்ட் கிளாஸ் உங்க கிளாஸ் மஞ்சா கலர். நோவா கட்டின பேழையின் அளவு சொல்லுங்க. ஓகே, என்ன குழந்தை மந்திர போதா? 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். சூப்பர். கரங்களை தட்டுங்க. அவன் சொன்னாங்க. அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி. ஃபர்ஸ்ட் லைன். மா மிட்டாய் அடக்காதம்மா, நான் எதுவுமே வித்துற போறேன். அவன் சொல்லி தரல, போட்டு தண்ணுங்கிறான். சேம் காம் யாபே. சூப்பர், கை தட்டுங்க. 3 ஆண் பிள்ளைகள். அடுத்து அனுப்பண்டா. ஓகே, நல்லா கவனிங்க. இன்னில இருந்து ஒரு 6 மணி சொன்னா நீங்க 4 மணிக்கு வந்து உட்காந்து சென போடக்கூடாது. எங்களை வரலன்னு. சரி, 6 மணினா கரெக்டா 6 மணிக்கு வாங்க, கேம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? சொல்றேம்மா, 6 மணி இல்லம்மா, இன்னும் 6 மணின்னு நான் சொல்ல இருமா. ஓகே, இன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு இங்க கேம் ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் 4:30 மணிக்கு கவனி. 4:30 மணிக்கு கேம், புது கேம். சரியா? நேத்து நடந்தது இல்ல, புது கேம் இங்க ஸ்டார்ட் ஆகும். யாரு வேணா வந்து நீங்க என்ன பண்ணலாம், கலந்து கொள்ளலாம், பிரைஸை தட்டி கொண்டு போகலாம். உடனே ஜெயிச்சோன்னு பிரைஸ் கூட சண்டை போடக்கூடாது, நாளைக்கு தான் தருவாங்க.
சரியா? நாளைக்கு பிரைஸ் தருவாங்க, நீங்க கடந்து வாங்க. 4:30 மணி தான் வரணும். கேட்டுச்சா? எத்தனை மணி? 4:30 மணிக்கு வாங்க. வந்தீங்கன்னா இந்த தெருவுல கேம் கிடையாது. இந்த தெருவில் நீங்க வந்துருங்க. நாங்க எல்லாம் கூட்டிட்டு உங்களை பக்கத்தூருக்கு போறோம். சும்மா சொன்னேன். பக்கத்து தெருவுல. எத்தனை தெருவுல? நம்ம இங்க போன அந்த தெரு போகுதுல்ல, இன்னைக்கு அந்த தெருவுல கேம் வைக்கலாம். நேற்று இந்த தெருவுல வச்சுட்டோம், இன்னைக்கு அந்த தெருவுல வச்சுக்கலாம். சரியா? 4:30 மணிக்கு வரணும். எங்க வந்து வீட்டாண்ட வந்துடணும். இங்க வீட்டாண்ட வந்து நாங்க உங்களை கூட்டிட்டு அங்க போவோம். சரியா? எத்தனை மணிக்கு? சவுண்டா சொல்லு. 4:30 மணிக்கு வரணும். நாளைக்கு லாஸ்ட் நாள். நாளைக்கு லாஸ்ட் நாள். நாளைக்கு சாயந்தரம் உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரோக்ராம் இருக்கு, டான்ஸ் இருக்கு. சரியா? அதனால உங்க அப்பா அம்மாவை நீ கூட்டிட்டு வரணும். நாளைக்கு சாயந்தரமா இங்க ப்ரோக்ராம் இருக்கு வெளியில. சரியா? டான்ஸ் சொல்லி தரல, அந்த டான்ஸ் உங்களை சேர்ந்து ஆட விடுவாங்க. ஓகேவா? வசனம் சொல்லணும், டான்ஸ் ஆடலாம். சோ நீங்க செய்யறத உங்க பேரண்ட்ஸ் பாக்கணும்ல. பாக்கணுமா பார்க்க கூடாதா? பார்த்தவங்க சந்தோஷப்படுவாங்க. பாடுறா என் பொண்ணு என் பையன் எப்படி ஆடுங்கிறாங்க டான்ஸ் சொல்லி என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அதனால உங்க அப்பா அம்மாவை நீங்க கூட்டிட்டு வரணும். அப்பா அம்மா மட்டும்தானா அப்படி இல்ல, தாத்தா பாட்டி இல்ல. ஒரு என்ன பண்ணல, நீங்க நாளைக்கு சாயந்தரமா நீங்க கூட்டிட்டு வரலாம். சரியா? இன்னைக்கு சாயந்தரம் இல்ல, இனி சாயந்தரம் எல்லாரும் கூட நின்று போறீங்க. நாளைக்கு சாயந்தரம் உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா யாரா இருந்தாலும் கூட்டிட்டு வரணும். ஓகேவா? அடுத்து நான் சொல்றது கேக்குதா? அதே போல கிஃப்ட் இன்னைக்கு விளையாடுற எல்லாத்துக்குமே கிஃப்ட் எப்படி தருவாங்கன்னா நாளைக்கு தருவாங்க. நாளைக்கு டான்ஸ் ஆடி முடிச்சிடறோம்ல, அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு கிளாஸ்ல யார் யார் வந்திருக்கீங்களோ, கேம்ல யார் யார் வின் பண்ணீங்களோ, நேற்று விளையாடுன கேம்ல எல்லாம் வின் பண்ணீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு பிரைஸ். நாளைக்கு சாயந்தரம் பிரைஸ் இருக்கு. யாரும் தவறாம என்ன பண்ணுங்க, வந்துருங்க. சரியா? அடுத்து வாரம் சனி ஞாயிறு இருக்குல்ல, வாரம் சனி ஞாயிறுல இந்த வீட்டுல வந்து பிரேயர் நடக்கும், சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடக்கும். உங்களுக்கு இதே போல கேம் எல்லாம் கூட நிறைய வைப்பாங்க இங்க. சரியா? நீங்க எல்லாருமே தவறாம என்ன பண்ணணும், வந்து கலந்துக்கணும். என்ன பண்ணணும்? இங்க இருக்காங்கல்ல, வெளியிலக்கா இருக்காங்கல்ல, சோ நீங்க வந்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக வசனத்தை சொல்லி கொடுத்து, கதையை சொல்லி கொடுத்து உங்களை நடத்துவாங்க. பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை நடத்துவாங்க. சரியா? வாரமான சனி ஞாயிறு ஃப்ரீயா இருந்தா என்ன பண்ணீங்க, வந்துடணும். சரியா? எல்லாம் யார் யார் வருவீங்க? வருவீர்கள் என்றால் தயங்குகிறீர்கள். அவங்க பக்கத்து ஓகே, அவங்கள இங்க இருக்கிறவங்க வந்துடணும். சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இவ்வளவு ஷார்ட்டாக முடிச்சேன். நானு எவ்வளவு லாங்கா இழுத்தேன். இன்னைக்கு இழுங்கோ மைக் வந்தா அப்படியே ஊந்துருக்கோம். ஓகே, நான் கவுண்ட் பண்ணிட்டா நீ பண்ண. அண்ணன் கவுண்ட் பண்ண போறேன். அலையில சொன்ன எவ்வளவு டைம்ல சொல்ல போறேன். அண்ணன் கவுண்ட் ஓகேவா? மைக் வந்தா அப்படியே ஊந்துருக்கோம். அல்லேலூயா. ஓகே, ஏன் நான் ஒண்ணு ஸ்டார்ட் சொல்றது, எப்போ கூட வந்துக்கிறீங்க? 1 2 3. விட்டு கத்திருக்கிறாங்க. நடுவில் விட்டு கத்திரிந்தியா? நீ தான் எப்போ விட்ட? ஓகே, நீங்க தான் வின் பண்ணீங்க. நீங்களே கை தட்டிங்க. ஓகே, சூப்பர். பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட போலாமா? பிரேயர் பண்ணிட்டு சாப்பிடுறோம். மிஸ் என்ன மிஸ் இப்படி பண்றாங்க? சொல்லுங்க மிஸ். ஏதாச்சும் காலை முதல் இந்த நேரம் வரைக்கும் அப்பா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்ததற்காக நன்றி. அப்பா தகப்பனே, நாங்க நிறைய விஷயங்கள் கற்றிருக்கோம் ராஜா. எதுவுமே எங்களுக்கு மறக்காதபடி அப்பா நாங்க எங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்தவும் அப்பா நாங்க தகப்படி அந்த வார்த்தைகளை நான்படி நடக்கவும் கத்தாத நீங்க திரும்ப செய்வீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல தேவ ஞானம், அறிவு, புத்தியை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அந்த வெயிலின் தாக்கத்து நிமித்தம் எந்த தீங்கு ஏற்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்படியே உட்காருங்க. லைன்ல அப்படியே லைனா உட்காருங்க.
அப்படியே உட்காந்துங்க. அப்படி